கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர நான் வாஞ்சி உள்ளவனாய் வந்திருக்கிறேன். வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Exodus chapter 34 verse 24. நான் புறஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஹல்லேலூயா. 3 தரம் எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேச விரும்புகிற தலைப்பு என்னவென்றால், உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப எக்ஸைட்மெண்டடா இந்த வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குகிறவர். ஆண்டவர் விஸ்தாரப்படுத்துகிற தேவன். கடந்த நாட்களில் நம்ம பார்த்த காரியம் என்ன? உன் எல்லையே உங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பேன் என்கிற 2வது பகுதியை நாம் பார்த்தோம். இதெல்லாம் எதின் அடிப்படையில்னா, நம்ம சகரியா ஞாபகம் இருக்குதா? வாசிக்குவாங்களா யாராவது எடுத்து டக்குன்னு? நம்முடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? வாக்குத்தத்த வசனம் அதுதான் சகரியா 2:11. 2:11. அப்ப நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்ப தேவன் வாசமாய் இருக்கிறார். எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருக்கும் போது என்னென்னலாம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதல் காரியம், எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற இந்த கோர்வையான விஷயம் புரியுது? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்களை உங்கள் நடுவில், ஆமா, I will dwell among you, உங்கள் நடுவில் நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வாசமாய் இருப்பேன் என்று சொன்னார். வாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப சொன்ன ஆண்டவர் அப்ப எல்லைகளுக்குள்ளே எப்படி வாசமாய் இருப்பார் என்கிற விஷயங்களை 2 பகுதிகளாக நாம் பார்த்தோம். இன்னைக்கு அவர் எல்லைகளுக்குள்ளே இருந்துட்டா, நமக்கு நடுவில் அவர் இருந்துட்டா, எங்கள் நடுவிலே, எங்கள் குடும்பத்தின் நடுவிலே, சபையின் நடுவிலே தேவன் இருந்தால் நடக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, உங்கள் எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார். அல்லேலூயா. ஒரு தகப்பன், ஒரு தாய் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். பிள்ளைகளை பார்த்தவர்கள் சந்தோஷப்படுறாங்க. எங்க அம்மா அப்பா தான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, எதுவுமே பண்ணல, என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தகப்பனுடைய தாயுடைய வாஞ்சை. அவர்கள் வேணுக்குமே ஒண்ணுமே சேர்த்து வைக்காமல் இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படியோ, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அவர்களுக்கு எப்படியாகிலும் அவர்களுக்கு உண்டானவைகளை விட அதிகமாய் நான் சேர்த்து வைக்க வேண்டும். சில தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காகவே முழு வாழ்க்கையும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. எல்லாரும் அப்படி அல்ல. ஆனால் ஒரு சிலரை பார்க்கிற போது தனக்கென்று எதையுமே அவர்கள் வைத்துக் கொள்ளுவதில்லை. எதையுமே தனக்கானது என்று அவர்கள் பேசுவதில்லை. எல்லாம் பிள்ளைகளுக்காகத்தான். எல்லாம் பிள்ளைகள். நான் கஷ்டப்பட்டேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், வஸ்திரம் நல்ல வஸ்திரங்கள் உடுத்தினதில்லை. அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தில் இப்படியாய் போட்டி வைத்தார்கள். மகளும் தகப்பனும் நிற்கிறார்கள். அம்மா கேள்வி கேட்கிறாங்க. அம்மா ஒரு பக்கம் நிற்கிறாங்க, 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க.
மகளும் தகப்பனாரும். அப்ப அம்மா கேட்கிறா, 10 வயதுக்குள்ளே நல்ல வஸ்திரம் உடுத்தி இருந்தால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அப்பா அங்கே நிற்கிறாரு, மகள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்றா. 2வது காரியம் கேட்கிறாங்க அம்மா, 10 வயதுக்குள்ளே நீ விரும்பின விளையாட்டு பொருட்கள் எல்லாம் உனக்கு கிடைத்தது என்றால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வா. அப்பா அங்கே நிற்கிறாரு, மகள் முன்னாடி வர்றா. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, 10 வயதுக்குள்ளே நீ விரும்பின உணவெல்லாம் நீ டேஸ்ட் பண்ணி உனக்கு ஹோட்டல்லாம் அழைத்து கொண்டு போய் நீ விரும்பின உணவுகளை எல்லாம் நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட உனக்கு முழு சுதந்திரம் 10 வயதுக்குள்ளே கிடைத்திருக்குமே, ஆனால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வா. மகள் முன்னாடி வருகிறாள், அப்பா பின்னாடி நிற்கிறா. ஒரு கணம் மகளுக்கு உள்ளம் அப்படியே சோர்வடைகிறது. திரும்பி பார்க்கிறாள், தகப்பன் வெகு தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அவளுக்கு புரிகிறது, நான் 10 வயதில் அடைந்த அனைத்து சுதந்திரங்களும் என் தகப்பனுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை கூட அனுபவித்ததில்லை. அன்பானவர்களே, தகப்பனுடைய பாடுகள், தகப்பனுடைய கஷ்டங்கள், தாயினுடைய வேதனைகள் பிள்ளைகளுக்கு இப்ப புரிகிறதில்லை. ஆனாலும் தகப்பனும் தாயும் உழைத்து பாடுபட்டு இரவு முழுவதும் பகல் முழுவதும் பாடு அனுபவித்து எப்படியாகிலும் என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். அன்பானவர்களே, நான் பல திருமணங்களை பார்க்கிறேன். தங்களுடைய சக்திக்கு மிஞ்சி, தகுதிக்கு மிஞ்சி, சூழ்நிலைகளுக்கு மிஞ்சி எப்படியாகிலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லா சூழலிலேயும் விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்கள் எனக்கு நன்றாக தெரியும். நான் இன்னும் பார்க்கிறேன். காரணம் என்ன? அந்த தாயின் தகப்பனுடைய உள்ளம் எப்படியாகிலும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், நல்லா இருக்கணும். நான் தான் இப்படி கஷ்டப்பட்டேன், நான் தான் என் வாழ்க்கையில பாதி வீணாக்கிட்டேன், என் பிள்ளை அப்படி இருக்க கூடாதியா, என் பிள்ளை அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, என் பிள்ளை அப்படிப்பட்ட சூழலை அனுபவிக்க. ஒவ்வொரு தாயும் தகப்பனுக்கும் உள்ள அந்த 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 வேதனையான ஒரு நிகழ்வு, உள்ளத்தின் பாரம், உள்ளத்தின் தாகம் என்று சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மை விட நல்ல தெய்வம். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஏபா உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு கொடிய குணமுள்ள உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் விரும்பும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு அதிகமாய் செய்வது நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எதுக்கு இந்த விஷயத்தை நான் நினைவுபடுத்துறேன்னா, உங்கள் எல்லைக்குள்ள அவர் வந்துட்டா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. உங்கள் எல்லைகளை அவர் விஸ்தரிக்க வேண்டியது அவருடைய கடமை. அல்லேலூயா. விஸ்தாரப்படுத்துவார். விஸ்தாரம் என்றால் அகலமாக்குவது, நீளமாக்குவது, உயரமாக்குவது. இப்பொழுது இருக்கிற அளவை விட ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமாக்குகிற அனுபவம், அதுதான் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் அவர் சொல்லும் போது சொல்லுகிற காரியம், உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவீராக. ஹல்லேலூயா. எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவீராக. எந்தெந்த எல்லைகள் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரோ, எந்தெந்த எல்லைகள் எல்லாம் குறுகி இருக்கிறதோ, எந்தெந்த எல்லைகள் எல்லாம் இன்னும் விஸ்தரிப்பு தேவை என்று உணர்கிறீர்களோ, அந்த இடங்களில் எல்லாம் இந்த காலை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் எதிர்பார்த்த பகுதிகளிலே அவர் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
சத்துரு நுழைய முடியாத ஒரு கோட்டைக்குள்ள கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார் என்று சொன்னா அவர் எல்லையை குறித்திருக்கிறார். அந்த எல்லையை இன்னும் அதிகமாக்கும்படிக்கு அவர் விருப்பம் அவருடைய மனதில் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் அடிக்கடி சர்ச்சுக்குள்ள வரும்போது நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அந்த வாஞ்சை உண்டு. என்ன, நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்ப கொஞ்சம் பேரா நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட நான் பல முறை சொல்றது, இது நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் சொன்னது இதுவல்ல, என் தரிசனம் இதுவல்ல, இது என் தரிசனம் கிடையாது. இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு நம்ம இந்த செவுத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது எல்லையை குறிக்க முடியாதபடிக்கு என் தேவன் ஒரு விசாலத்தை எனக்காக வைத்திருக்கிறார். அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் அறிக்கை எடுங்க, அப்படி சொல்லுங்க. வாடகை வீட்டில் இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் எல்லையை விரிவாக்குகிற கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். அந்த ஆராதிக்கிற தெய்வம் எங்களுக்காக ஒரு எல்லையை அவர் விரிவாக்க வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. எல்லையை நீங்களும் நானும் சுதந்திரிக்கணும். We must inherit the promised land. எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எதற்காக உங்களை என்னை கர்த்தர் கொண்டு வந்தார்? கஷ்டப்படுவதற்காகவா? அங்கேயும் நான் அந்த பாடத்தை அனுபவித்தேன், இங்கேயும் அதே பாடத்தை அனுபவிக்கிறேன், இனிமேல் என் பிள்ளைகள் அதை பாடத்தை அனுபவிக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்ன தேவன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரவில்லை. தேவன் அடுத்தடுத்த நிலையிலே முன்னேறி செல்வதற்கு தேவன் எங்களுக்காக நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை சுதந்தரிப்பதற்காக, அதன் எல்லையை விரிவாக்குவதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டிருந்த போது முதல் ஆசீர்வாதம் என் கண்ணில் கர்த்தர் காண்பித்த காரியம், உன் எல்லையை விஸ்தாரமாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க குறுகிய நிலையில் இருந்திருக்கலாம், ஒரு குறுகிய எல்லையோடு இருந்திருக்கலாம், உங்களுடைய வருமானம் ஒரு குறுகிய எல்லையை நியமித்து வைத்திருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களுடைய ஆரோக்கியம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கொண்டிருக்கலாம், உங்களுடைய படிப்பு ஒரு குறிப்பிட்ட எல்லையை கொண்டிருக்கலாம், உங்களுடைய உயர்வு ஒரு குறிப்பிட்ட எல்லையை உடையதாக இருக்கலாம், உங்களுடைய வீடு வாசல்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை உடையதாக இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட எல்லை உடையதாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிற மிக அற்புதமான வார்த்தை, உங்கள் எல்லா பகுதிகளின் எல்லைகளையும் நான் விஸ்தாரமாக்குவேன். அவர் விஸ்தாரப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் ஒரு சின்ன கூடாரங்கட்ட இங்க வரல. அல்லேலூயா. கூடாரங்கட்ட இங்க வரல. நீங்களும் நானும் தேவனுக்குடைய மகிமையை இந்த ஜனங்கள் காணும்படிக்கு ஒரு பெரிய எல்லையை நமக்காக தேவன் வைத்திருக்கிறதை சுதந்தரிப்பதற்காக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. God be the glory. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. ஒரு 3 முக்கியமான சம்பவங்களை, 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக பதிவு செய்ய வாஞ்சிக்கிறேன். முதல் காரியம் என்னன்னா, தேவனுடைய செயல்பாடுகள். ஆண்டவர் எல்லைக்குள்ள இருக்கிறாரு. எல்லைக்குள்ள வாசமா இருந்தா போதுமா? அவர் எல்லையை விரிவாக்க விரும்புகிறார். அவர் நடுவில் எல்லையை விரிவாக்க விரும்பினா போதுமா? அந்த விரிவாக்கத்துக்கு அவருடைய செயல்பாடுகள் என்ன? What is the work of God? God's work to enlarge the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை விஸ்தாரப்படுத்துவதற்கு தேவனுடைய செயல்பாடுகள், the work of God. எனக்கு அருமையானவர்களே, 2வது காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய செயல்கள். Our work.
நம்முடைய செயல்பாடுகள். முதல்ல தேவனுடைய செயல்பாடுகள், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நம்முடைய செயல்பாடுகள். மூன்றாவது என்ன தெரியுமா? அந்த எல்லையை விஸ்தாரப்படுத்துவேன் என்று சொல்லுகிற அந்த முழு ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள். இந்த 3 பகுதியா நான் பிரிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒன்று தேவனுடைய செயல்கள், the work of God. இரண்டாவது நம்முடைய செயல்பாடுகள், our work, நம்முடைய வேலைகள். மூன்றாவது தேவனுடைய ஆசீர்வாதங்கள், the blessing of God. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 3 காரியங்களையும் இந்த அதிகாரத்துக்குள்ள தேவன் என்னென்ன வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம கவனிப்போம். யாத்திராகமம் 34:9 வாசிப்போமே ஆனால், 34:9 நீங்க கொஞ்சம் வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ மன்னித்து. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாய் கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் பிரயாணப்படுகையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்பதாக தேவனிடத்தில் மோசே விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே எங்கள் நடுவில் நீர் எழுந்தருள வேண்டும், எங்கள் நடுவிலே நீர் வாசமாய் இருக்கிறதை இந்த ஜனங்கள் காண வேண்டும். அதற்கு ஆண்டவரே நீங்க செய்யுங்க, நாங்கள்லாம் அக்கிரமக்காரர்கள், நாங்கள்லாம் அநியாயக்காரர்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், கீழ்ப்படியாதவர்கள், ஆனாலும் உம்முடைய தயவுள்ள இரக்கத்தின்படி எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப விண்ணப்பம் பண்ணும் போது கர்த்தர் ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசுறார். நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் பேசும்போது இந்த 24வது வசனத்தை நீங்க வாசிங்க. 24, 34, 24 வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் புற ஜாதிகளை துரத்திவிட்டு. நல்ல கவனிங்க. உங்கள் எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக்குவேன் என்று அவர் சொல்லிட்டு அப்படி அமைதியா இல்லை. அது வெறும் வார்த்தை அல்ல, அது ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய கிரியை அங்கே இருக்கிறது. 3 காரியத்தை அங்க வைக்கிறார், 3 விஷயத்தை அங்க சொல்றாரு. அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது அவர் குறிப்பிடுகிற காரியம், அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போதும், நான் புற ஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு வெட்டாந்தரை அவர் கொடுக்கல. நல்ல கவனிங்க. ஒரு ட்ரை பிளேஸ் ஆண்டவர் கொடுக்கல, ஒரு வனாந்தரத்தை ஆண்டவர் கொடுக்கல. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் மண்ணின அந்த கானான் தேசம் என்பது பல விதமான ஜனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், செழிப்பான இடம், பாலும் தேனும் ஓடுகிற இடம், செல்வம் கொளிக்கிற இடம், வியாபாரத்திலே உச்சத்தில் இருக்கிற இடம், மிக பிரபலமான இடம். யாரும் ஒருவரும் அந்த கானானுக்குள்ள அனுமதி இல்லாம உள்ளே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு அது பயங்கரமான காவல் கோபுரங்களை உடைய ஒரு காவல் கோட்டை. கர்த்தர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே புறஜாதிகளை துரத்தி விட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நல்ல கவனிங்க, ஆண்டவர் புறஜாதிகளை அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டு உங்களுக்கு எனக்கு அதை தர்றாராம். இந்த வசனத்தை நான் படிக்கும் போது, ஆண்டவரே ஒருத்தனை கிளப்பிட்டு என்னை கொண்டு போய் அங்க வைக்கிறீங்க, எவ்வளவு பெரிய ஒரு நன்மை பாருங்களேன். ஒருத்தன் இங்க ஏற்கனவே குடியிருக்கிறான், ஏற்கனவே அங்க வாசம் பண்றான், அவனை ஆண்டவர் விரட்டி அடிச்சிட்டு துரத்தி அடிச்சிட்டு எனக்கு அதை தர்றாரு. ஏன் அப்படி தரணும்? அவருடைய விருப்பம் தான் என்ன? எந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஆண்டவர் அதை சொன்னாரு? ஆண்டவர் ஏன் இந்த விஷயத்தை எனக்கு பதிவு பண்றாரு? எப்பா, பூமியில இடமே இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெட்டாந்தரை எவ்வளவோ இடம் இருக்கு, கடல் பகுதிகளில் எவ்வளவோ, கடற்கரை ஓரங்கள் எவ்வளவோ இடம் இருக்கு, நீரோடை அருகிலே நிறைய இடங்கள் இருக்கிறது, நிறைய புறம்போக்கே இருக்கு. அங்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கலாமே. ஏன் ஒரு கூட்டம் ஏற்கனவே இருக்கு, அந்த கூட்டத்தை விரட்டி அடிச்சிட்டு நான் உனக்கு அதை தருவேன்னு சொல்றாரு? எப்பயாவது யாராவது சிந்திச்சிருப்போமா? நானே சிந்திச்சதில்லை. ஏன் ஆண்டவர் அதை செய்யணும்? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்த காலம் வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை 430 வருஷம் கழிச்சு என் ஜனங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அநேக ஜாதிகளை கொண்டு அந்த தேசத்தை, அந்த பட்டணங்களை, அந்த தேசத்தின் பூமியை பண்படுத்தி செழிப்பாக்கி பாலும் தேனும் ஓடுகிறதாய் மாற்றி அதை பக்குவப்படுத்த தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால், நான் சொல்ற வசனத்தை நீங்க புரிந்து கொண்டால், இதனுடைய ஆழமான கருத்தை புரிந்து கொண்டால், இந்த நாளிலே தேவன் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும் போது உங்கள் பகைவர்களை, உங்களை எதிர்த்தவர்களை, உங்கள் எதிரிகளை, உங்களுக்கு விரோதமானவர்களை ஆண்டவர் துரத்தி அடித்துவிட்டு அந்த இடத்தை நீங்கள் சுதந்தரிக்கத்தக்கதாக ஒரு தேவ வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் அவர் கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன்னு நேத்து இன்னைக்கு சொல்லல, ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு. 400 வருஷம் உன் சந்ததி அடிமைத்தனத்தில் இருக்கும். அதன் பிறகு நீங்கள் எல்லாரும் நான் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே நீங்கள் சந்ததிகளாய் வந்து சேர்வீர்கள். இத்தனை வருஷ காலம் ஆண்டவர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் விசுவாசியுங்கள். உங்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவதனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? உங்கள் கண்களுக்கு முன்பதாக, உங்களுடைய எண்ணங்களுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போதே உங்கள் பகைவர்கள், உங்கள் சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமானவர்கள், ஒழுக்கக்கேடாய் நடந்தவர்கள் உங்களுக்கு முன்பதாக துரத்தி அடிக்கப்படும் பொழுது தேவன் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஹலோ, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? காசு கொடு, காசு சேர்த்து காசை கொண்டு போய், ஆமா, பத்திரமெல்லாம் வாங்கி யார் எழுதி கொடுக்கிறாங்களோ, கிரயம் எழுதி கொடுப்பவர், கிரயம் செய்து கொள்ளுபவர், அதுக்கு நிறைய வேர்டெல்லாம் இருக்கு.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த அளவு, இது கிழமையில இருந்து இத்தனை அடி, இந்த இடத்துல இருந்து இத்தனை அடி, ரோட்டு மேல இருந்து இத்தனை அடி தூரம் அப்படிங்கிற அளவெல்லாம் குறிச்சு பத்திரத்தில் குறிக்கப்பட்டு அதற்கு பிறகு நாம் பிள்ளைகளுக்கு அதை கரையமாக எழுதி கொடுக்கிறோம். ஆனா நம்ம கர்த்தர் அப்படி இல்லை. பூமியும் அது நிறைவும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. இப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லும் போது, எப்பா நான் பத்திரமெல்லாம் எழுதி கிரயமெல்லாம் எழுதி நான் வாங்குற ஆள் அல்ல. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த தேசத்தை உனக்காக நான் நியமித்து உனக்காக பக்குவப்படுத்தும்படிக்கு கொஞ்ச நாட்கள் அவர்கள் வசமாய் கொடுத்திருந்தேன். இப்பொழுது உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்களை துரத்தி விட்டு நான் உனக்கு அந்த இடத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது மனுஷனுக்கு புரியாது. இது எப்படி ஒருத்தன் ஏற்கனவே இருக்கிறான் அவனை துரத்தி விட்டுட்டு நம்ம கொடுக்கிறதா? எப்ப நான் சொல்லலைங்க, ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு. வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 34:11 வாசிப்போமானால் 34:11 கைக்கோள் எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபியூசியனையும் துரத்தி விடுகிறேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம், எப்பா உனக்கு முன்பாக பாளையம் இறங்கி இருக்கிற உன் தேசத்தை, உனக்குரிய சுதந்திரத்தை ஆக்கிரமித்திருக்கிற அந்த பகைவர்களை, எதிரிகளை நான் துரத்தி விடுகிறேன். அன்பானவர்களே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க சுதந்திரம் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு பத்திரமாக கர்த்தர் ஆக்கி தரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இங்க இருக்கிற ஒருத்தனை துரத்தல ஆண்டவர். அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், மறுபடியும் வாசிங்க, எத்தனை பேர்னு எண்ணுங்களேன், எத்தனை குரூப் ஆஃப் பீப்புள்னு. எமோரியனையும், ஒன், கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும், மொத்தம் எத்தனை பேரு? 6 ஜாதிகளை கர்த்தர் துரத்திட்டு தான் நேசிக்கிற, தான் விரும்புகிற கர்த்தருடைய ஜனத்துக்கு அந்த இடத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவருடைய நோக்கம் பாருங்க, ஆண்டவருடைய எண்ணம் பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க. இத்தனை ஆண்டு காலமாய் அதை அனுபவித்தார்கள், இத்தனை ஆண்டு காலம் அதை சுதந்திரமாய் வைத்திருந்தார்கள். ஆனா இப்ப கர்த்தர் இந்த ஆட்களை எல்லாம், இதை ஏன் ஆண்டவர் துரத்தினாரு? நல்ல கவனிங்க. இப்ப நமக்கு நல்ல பாருங்களேன், பகைவனுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா முதல்ல சந்தோஷப்படுறது யாரு? ஹலோ, நம்ம தான். நம்ம தான். நம்ம எதிரிக்கு ஒன்று நடந்துருச்சு, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அடேங்கப்பா. அதுக்கு முன்னாடி நீ கால் உடைஞ்சிருந்தது தெரியாது, அதுக்கு முன்னாடி உன்னை பெண்டை கலட்டி படுக்க வச்சிருந்தது தெரியாது. ஆனா எதிரிக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அப்படியே குதூகலம், உள்ளமெல்லாம் பூரிக்குது. வெளியில போகும்போது அவனை பார்க்கும்போது அப்படியே ரசிக்கிறோம். அவனுக்கு நடந்த அநியாயம், அவன் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு, அவன் படுற வேதனை எல்லாம் பார்த்து அப்படியே குதூகலிக்கிறோம். நம்ம வெளியில சொல்லலைன்னாலும் உள்ளுக்குள்ள, எனக்கு துரோகம் பண்ணவன் நல்லா இருக்க முடியுமா? எனக்கு அநியாயம் பண்ணவன் நல்லா இருக்க முடியுமா? எனக்கு ஒன்றை செஞ்சுட்டு அவன் தப்பி போக முடியுமா? எப்படி நம்ம உள்ளத்துல அப்படி சொல்றோம், வெளியில சொல்லுவதில்லை. எனக்கு ஒன்று பண்ணிட்டு அவெல்லாம் நல்லா இருக்க முடியாதுங்க, அதெல்லாம் ஆகாதுங்க அப்படின்னு ரொம்ப சுலபமாய் சொல்லிடுறோம். கர்த்தர் அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றார். நல்ல கவனிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்களேன். உபாகமும்
9:4-5. அவர் உனக்கு முன்பாக துரத்துகையில் நல்ல கவனிங்க, மறுபடியும் அதை வாசிக்கல. கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீ சொல்லாத, உன் இருதயத்தில் இப்படி நினைக்காத. நிறைய நேரங்கள்ல என் நியாயம் என்னை கைவிடல நம்ம சொல்றோம். நமக்கு ஒரு திமிரு வருது. எப்படி நமக்கு ஒரு திமிரு அப்படி வருது இல்ல? எனக்கு வருது, எனக்கு வந்திருக்கு அப்படி. நம்ம தப்பே பண்ணல, நாம ஏன்டா அப்படி போய் கூனி கூறி போய் நிக்கணும்? விளாசிடுவோம், வெளுத்து விட்டுருவோம். இனிமேல் பேசுவாங்களா அவங்க? போய் சொல்லிட்டு வந்துடுவோம் நேரடியா. அப்படின்லாம் எனக்கு என்ன வந்தது உண்டு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உன் எதிரி, உன்னை பகைச்சவன், உனக்கு விரோதமா பண்ணினவன், உனக்கு அநியாயம் பண்ண, உன்னை ஏமாத்துறவன், உன்னை வஞ்சித்தவன், உனக்கு துரோகம் பண்ணவன், உன்னை பற்றி தவறாய் தூசித்து திரிந்தவன அவனுக்கு தேவன் நியாயம் செய்யும் போது அவனை உன் கண்களுக்கு முன்பாக துரத்தி விடுகையில் உன் இருதயத்தில் என் நீதியின் நிமித்தம், என் நியாயத்தின் நிமித்தம் கர்த்தர் எனக்கு இதை சுதந்திரமாக கொடுத்தார், அவர்களை துரத்திட்டார். நீ என்ன பண்ணாத? மேற்கொண்டு வாசிங்க. பிரவேசிப்பதில்லை அந்த ஜாதிகள். நல்ல கவனிக்கணும், அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஈசாக்கு முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு சொன்ன வார்த்தையின் நிமித்தமும் நிறைவேற்றும்படியாக கர்த்தர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் 2 காரணத்தை சொல்றாரு. எப்பா, நீ நீதின்னு நினைச்சிராத, உன் நியாயத்தினால நான் துரத்துறேன்னு நினைக்காத. அவர்களுடைய ஆகாமியத்தின் நிமித்தமும், அவங்க ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள் இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க, பரிசுத்த குலைச்சல் இருக்கிறாங்க, அநியாயத்தில் இருக்கிறாங்க, நியாயக்கேடுகள் இருக்கிறாங்க. அவர்கள் தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம் என்கிற கட்டளையை மீறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அதனாலதான் நான் அவர்களை அந்த தேசத்திலிருந்து துரத்திட்டு உனக்கு அந்த தேசத்தை நான் தருகிறேன். நல்ல கவனிங்க, நீங்க ஆராதிக்கிறது உண்மையா இருந்தா, நீங்க கர்த்தரை தேடுறது உண்மையா இருந்தா, நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது உண்மையா இருந்தா, நீங்கள் எதிரிகளை பார்க்காமல் தேவனை மாத்திர நோக்கி பார்க்கிறவர்களாய் இருந்தால், என் தேவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்தலத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்கி தர அவர் வல்லமை உள்ள தேவன். புரியுதுங்களா? நம்ம நீதி நிமித்தம் அல்ல. 2 காரணம் சொல்றாரு. 1, அவங்க பொல்லாத ஜனங்கள். ஒரு தெருவு இருக்குன்னா அந்த தெருவில் எல்லாரும் அநியாயக்காரங்களா இருக்கட்டும், ஆனா நீ நீதிமானா இருந்தா, நீ தேவனை ஆராதிக்கிறவரா இருந்தா, 7 மணி ஆனா உன் குடும்ப ஜெபம், உன் வீட்டில் நடக்கிற சத்தம் அந்த தெருவில் கேட்குமானால், அந்த இடத்திலே உனக்கு ஒரு எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
தேவனுடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா அவருடைய அத்தனை விட்டுட்டு தேவ சமூகத்துக்கு நீ வருகிற ஒரு நபராய் இருந்தால் உன் எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்க அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். படிப்பெல்லாம் அப்புறம், அது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் என்கிற ஒரு அனுபவம் உனக்குள் இருக்குமே ஆனால் என் தேவன் உங்களுடைய எல்லையை அவர் விஸ்தாரமாக்க வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு வராம மருத்துவமனைக்கு போற அனுபவம் எல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிற அனுபவம் இருக்குமானால் நம்முடைய எல்லையை அவர் விஸ்தாரமாக்க அவர் வல்லமையுள்ள தேவன். நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய செயல்பாடுகளிலே ஒன்று, உங்கள் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன். அவர் விஸ்தாரமாக்க விரும்புகிறார். ஏன் விஸ்தாரமாக்க விரும்புகிறார்? நல்ல கவனிங்க. உன் எல்லை, இப்போ ஒரு இடத்தை நம்ம வாங்கணும்னா கிரையம் செலுத்தணும். இப்ப பூமியும் அது நிறையும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இப்ப கர்த்தர் ஆர்டர் போடுறாரு, ஏய் நீங்களாம் அங்க இருக்கக்கூடாது, ஓடிடுங்க. துரத்தி விட்டு அதை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப நீங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னா முதல்ல இடம் வாங்கணும், அப்புறம் பர்மிஷன் வாங்கணும், அப்புறம் அதுக்கான ஆட்கள் எல்லாம் சேர்க்கணும். அந்த ஃபேக்டரி நிறுவனத்துக்கு உண்டான சகல காரியங்களும் நம்ம செய்யணும். கட்டுமான தொழில் இருக்குது, அதுக்கப்புறம் மிஷினரிஸ் எல்லாம் இறக்கணும், நிறைய காரியங்கள் இருக்கு. இப்ப இப்படி இருந்தா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஏற்கனவே நடத்திட்டு இருந்தாரு, அவர் இப்ப இல்லை, நீங்க தான் போய் நடத்தணுங்கிறது இருக்குமே ஆனால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறது அதுதான். உங்களை எப்படி சுதந்தரிக்க பண்றாரு, எப்படி விரிவாக்க விரும்புகிறார். நீங்கள் கட்டி அல்ல, ஏற்கனவே நான் ஏற்படுத்தின ஆட்களை வைத்து 6 ஜாதிகளை கொண்டு அந்த பட்டணங்களை எல்லாம் செழிப்பாக நான் வைத்திருக்கிறேன். அந்த ஜனங்களை உனக்கு நான் சுதந்திரமாக நான் தருகிறேன். அல்லேலூயா. செழிப்பையும் கொழுமையும் அனுபவிச்சாங்க. வேவு பார்க்க போனவங்க கானான்ல இருந்து என்னத்தை கொண்டு வந்தாங்க தெரியுமா? எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தாங்க? 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப நீங்க போய் 1 கிலோ திராட்சை வாங்குங்க, அவன் எப்படி தூக்குறான்? 2 விரல்ல தூக்குறான். எப்படி? எப்ப 1 கிலோ திராட்சையா? ஓயா, எங்க முற்பிதாக்கள் 2 பேர் ஒரு திராட்சை குலையை தோளிலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீ விரல்ல எடுக்கிற மாதிரி வேணுமா, தோல்ல தூக்குற மாதிரி வேணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க. அருமையானவர்களே, ஒழுக்க கேடா இருந்தா நம்மளையும் சேர்த்து துரத்திடுவார். ஒழுக்க கேடா இருந்தா. ஆனா ஒழுங்கா இருந்து கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பயந்து நடந்துட்டோம்னா ஒழுக்கக்கேடா இருக்கிறவங்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு அதை நமக்கு சுதந்திரமாக தர அவர் வல்லமையுள்ள தேவன். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு அழகா, யாரும் சொல்லாதீங்க, வசனத்தை சொல்றேன். எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டி தான். எங்க இருக்கு அப்படின்னு நீங்க ஆராதனை முடிஞ்சு போன உடனே ஃபர்ஸ்டா அந்த ரெஃபரன்ஸோட எனக்கு யாரு வாட்ஸ்அப்பில் என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் ப்ரைஸ் உண்டு. என்ன தெரியுமா? நல்ல போட்டி புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? வசனத்தை தான் சொல்லுவேன், ரெஃபரன்ஸ் சொல்ல மாட்டேன். இப்போ யாரும் வாயை திறக்கக்கூடாது, இப்போ யாரும் தேடக்கூடாது. ஆராதனை விட்டு கிளம்புன உடனே, இந்த சர்ச்சு ஆத்மாவை கத்தரை சோத்திரி போட்டு முடித்த உடனே இந்த ரெஃபரன்ஸோட யார் ஃபர்ஸ்டா என் வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்து டக்குன்னு விழுவுதோ அவங்களுக்கு தக்க சன்மானம் அடுத்த வாரம் கொடுக்கப்படும். என்ன தெரியுமா? நீதிமானுக்காக சேர்த்து வைக்கும் தொல்லையை துன்மார்க்கனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாராம். அதான் வசனம். ஹலோ, மறுபடியும் சொல்ல மாட்டேன், முடிஞ்சிருச்சு போட்டி. இப்ப வசனத்துக்கு வாங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் இப்படி சில ஆட்களை நமக்காக ஏற்படுத்துறார். ஏப்பா, ஆண்டவர் சொன்னாலவா, நீ வெட்டாத கிணற்றின் நீரையும் நீ கட்டாத வீட்டையும் சுதந்தரிப்பாய். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க. நாம கட்டல, நாம பிரயாசப்படல, நாம உழைக்கல, ஆனா கர்த்தர் தர்றாரு.
எப்படி கர்த்தர் தர்றாரு? அவருக்கு நாம் பயந்து நடக்கும்போது, அவருக்கு உண்மையாய் இருக்கும்போது ஆண்டவர் சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி ஆண்டவரை தருகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற இந்த இரண்டாவது காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா 24வது வசனம் 34 24 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 24ல ஆண்டவர் சொல்றார், உன் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன். அப்ப கீழ்ப்படிதலோடு தேவனுக்கு பயந்து இருக்கிற ஜனங்களை, இப்ப எகிப்து தேசத்துல கோசேன் நாட்டில ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அவங்க இருந்தாங்க. இப்ப இவங்க வந்திருக்கிற இடம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடம் எப்படி தெரியுமா? எல்லைகள் விரிவாக்கப்பட்ட இடம். 6 ஜாதிகள் குடியிருந்த இடத்திலே இப்ப பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானானுக்குள் 7வது ஜாதியாக அல்ல, இந்த ஒரே ஒரு ஜனக்கூட்டம் 6 ஜாதிகள் அனுபவித்த சகல ஆசீர்வாதங்களையும் இந்த ஒரு கூட்டம் அனுபவிக்க போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் விசுவாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தா இந்த 6 ஜாதிகள் அனுபவித்திருந்து கொண்டிருந்ததான அத்தனையையும் உங்களுக்கும் எனக்கும் சுதந்தரிக்கும்படிக்கு என் தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். Glory to God. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டதின்படியே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சுதந்திரமாக அதை கொடுத்தார். அதனாலதான் சொல்றார், 2 காரணம் சொல்றார். ஒன்னு, நீ நீதியா இருந்ததுனால நான் கொடுக்கலப்பா, நீ நல்லவன்றது எனக்கு தெரியும், நீ எப்பேற்பட்ட ஆள் எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு இங்க ஒரு முகம் இருக்கு, வீட்டில் ஒரு முகம் இருக்கு, வெளியில ஒரு முகம், இங்க ஒரு முகம். இங்க ஒரு மாஸ்க் போட்டுட்டு வருவாங்க, ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு அந்நிய பாஷையில பேசிட்டு அபிஷேகத்தில் நினைஞ்சிட்டு நீங்க வீட்டில் போய் பாருங்க, காது கொடுத்து கேட்க முடியாது, காது கொடுத்து கேட்க முடியாது. ஒரு சின்ன சண்டை வந்துருட்டும், அவ்வளவுதான். அவலட்சணமான வார்த்தைகள் தாண்டவம் ஆடும். சின்ன பண்ணமாக்கிறோம், செதறிடுவாங்க. ஓ, இந்த குடும்பத்துக்கா நம்ம ஊழியம் செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். இப்படிப்பட்ட குடும்பத்துக்கா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருந்தா கர்த்தர் செய்ய முடியாது. ஆண்டவர் அதனால செய்யல, அவர் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினபடினாலே. அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் சுதந்திரித்து கொண்டது நாம நல்லவர்கள் என்பதனால் அல்ல, தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் 3வது சொல்றார் பாருங்க, அந்த வசனத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த 24 கடைசியில, வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்குது, ஏப்பா, ஒருவரும் உங்கள் தேசத்துக்கு ஆசைப்படுவதில்லை. நல்ல கவனிங்களேன், 6 ஜாதிகள் அங்க இருந்தாங்க. கர்த்தர் இந்த ஒரு கூட்டத்துக்காக 6 கூட்டத்தையும் விரட்டி விட்டு அவர்கள் இந்த ஒரு கூட்டம் அங்கே போய் இருக்கும்படிக்கு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யாரா இருக்கட்டுங்க, தேவன் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்னது உண்மை. அதை நீங்கள் விசுவாசித்தால், அதன்படி நடந்தால், என் தேவனுடைய செயல்பாடுகள் மகத்துவமானதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, நம்முடைய செயல்பாடுகள். நம்முடைய செயல்பாடுகள் நாம் என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புறார். எல்லையை விஸ்தாரமாக்கணும்னு சொல்லிட்டாரு, எல்லையை விஸ்தாரமாக்குவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. இப்ப புறஜாதிகளை, நம்முடைய ஒழுக்க கேடான ஜாதிகளை, அநியாயம் செஞ்சவங்களை, துரோகம் பண்ணினவர்களை, பகைத்தவர்களை, வெறுத்தவர்களை எல்லாத்தையும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து துரத்தி போடுறதுக்கு நான் என்ன செய்யணும்? What is our work? What should I do? நான் என்ன செய்யணும்னு விரும்புறார் கர்த்தர்.
வசனத்தை வாசிங்க. 12வது வசனத்திலிருந்து 34வது அதிகாரம் யாத்திராகமும் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். முதல் காரியம் சொல்றாரு, எப்பா நீ போர் இல்ல ஒரு தேசம், அந்த தேசத்துல நீ என்ன செய்யாத, உடன்படிக்கை பண்ணாதே. அந்நிய ஜாதிகளோடு, அந்த குடியிருந்த ஜனங்களோடு அவர்களோடு ஒப்புரவாகி போகாதே, உடன்படிக்கை பண்ணிராதே, ஒத்து போகாதே, இசைந்து போகாதே. நீ வேறு ஆட்கள், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவள், நீ அவங்களோடு கலக்க கூடாது, உடன்படிக்கை பண்ணிராதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கிறார். முதல்ல 12வது வசனம் சொல்லுது, தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை செய்யாதபடிக்கு. இப்ப நல்லா கவனிங்களேன். இப்ப இலங்கையிலிருந்து அகதிகள் வருகிறார்கள். அவங்களுக்கு நாம என்ன பண்ணியிருக்கிறோம், அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம் நிபந்தனைகளோடு. அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, வாக்காளர் அட்டை கிடையாது. சில நிபந்தனைகளோடு அவர்களை இந்த இடத்துல நீங்க வரலாம், இங்க தொழில் பண்ணலாம், இங்க பிழைக்கலாம், உங்களுக்கு ஒரு கேம்ப் இருக்கு, நீங்க அதுக்குள்ளதான் இருக்கணும், வெளியில வரக்கூடாது. நாங்க ஒவ்வொரு முறை செக் பண்ணுவோம் ஆட்கள் இருக்கிறாங்களான்னு. எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்க வெளியில எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகணும்னாலும் அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட நீங்க அனுமதி பெறாமல் உள்ளே நீங்க பிரவேசிக்க கூடாது. உங்களை நாங்க எல்லாம் எடுத்து கணக்கெடுத்து நாங்க இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். அதுபோல இப்ப நல்ல கவனிங்க, நீ என்ன பண்ணிடாத, இந்த தேசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு, அவர்களோட சமாதானமா போயிடலாம் அப்படின்னு நீ போய் உடன்படிக்கை பண்ணி விடாதே. உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மேல் விழுந்ததான கடமை பெரியது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைந்தவர்களாய் இருக்கிறபடினாலே நாம புறஜாதிகளோடு அந்நியரோடு நீங்களும் நானும் கலவாதபடிக்கு, உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கணும். 13வது வசனத்தில் அவர் சொல்றாரு, 13வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் விக்கிரக தோப்புகளை வெட்டி போடுங்கள் என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆண்டவர் சுதந்திரிக்க ஒரு இடம் கொடுத்துட்டாரு. இப்ப நான் அதை போய் அவர்களோட காம்ப்ரமைஸ் ஆவதற்காக அல்ல, நீங்க வாழ்ற இடத்துல காம்ப்ரமைஸ் ஆவதற்காக அல்ல, அந்த இடத்துல நீங்க சாட்சியாய் நின்று அவர்களோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு அந்த சிலைகளை தகர்த்து இடித்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போடுகிற ஒரு அனுபவம் உடைய கிதியோன்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, எங்கெல்லாம் விக்கிரக பலிபீடங்கள் இருக்கிறதோ அந்த விக்கிரக பலிபீடங்களை நீங்களும் நானும் தகர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நான் அங்க போய் வழிபடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம் நம்ம. அருமையானவர்களே, விக்கிரகங்களை, அந்த விக்கிரக தோப்புகளை வெட்டி போடுகிறவர்களாக. கிதியோன் அப்படித்தான் செஞ்சான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வைராக்கியம் ஒன்று செய்தான். தேவனுக்காக அவன் வல்லமையோடு, முழு பலத்தோடு, அவன் கொஞ்சம் பலன் இருந்தோம் தேவன் கொடுத்த அந்த வல்லமையோடு செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் விக்கிரக தோப்புகளை வெட்டுகிறவர்களாக, இடித்து பலிபீடங்களை தகர்க்கிறவர்களாக நீங்களும் நாம் இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்காக பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமே ஒழிய எந்த இடத்திலையும் விக்கிரக பலிபீடத்திலே நீங்களும் நானும் பலிபீடத்தை கட்டக்கூடாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய பாதங்கள் விக்கிரகம் இடத்துல பட வேண்டாம்னு சொல்றார் ஆண்டவர்.
நீ பரிசுத்தமான ஜாதி, பரிசுத்தமான ஜனம், உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். உன் கால் தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, போகக்கூடாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சில ஆவிகள் மனிதர்களுக்குள்ளே போகிறதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அந்த விக்கிரகத்தினுடைய வழிபாடுகளுக்குள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுவதனாலே. அதனால அந்த பிசாசு அவர்களை விட்டு போவதில்லை. பிடித்து அலக்களிக்கிறது, குடும்ப சரீரத்தை ஒடுக்குகிறது, நிம்மதி இல்லாமல் செய்கிறது, வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது, உயர முடியவில்லை. காரணம் என்ன? நமக்கே தெரியாம பலிவிடத்தில் விக்கிரக பலிவிடத்தை இடித்து தகர்க்க வேண்டிய நாம் அதிலே பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். விக்கிரக தோப்புகளை வெட்டி போட வேண்டிய நாம் அதிலே நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம குந்தி குந்தி நடக்கிறவர்களாக அல்ல, வைராக்கியமாய் கர்த்தருக்காக நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பலிபீடங்களை இடித்து சிலைகளை தகர்த்து தோப்பு விக்கிரகங்களை வெட்டி போடுங்கள். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் வானத்திலும் பூமியிலும் என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். எந்த விதமான சொரூபத்தை ஆகிலும், எந்த விதமான சிலை ஆகிலும், எந்த விதமான விக்கிரகத்தை ஆகிலும் நீ என்ன செய்யக்கூடாது? வணங்க கூடாது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, 3வது 14வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ள தேவன் ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். 3வது அவர் சொல்லுகிற காரியம், முதல்ல சொல்றார், தேசத்தின் குடிகளோடு, இந்த ஜனங்களோடு, துரத்தி விடப்பட்டவர்களோடு, அந்த ஒழுக்க கேடானவர்களோடு நீ உடன்படிக்கை பண்ணாத. 2வது சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற காரியம், நீ பலிபிடங்களை, விக்கிரக பலிபிடங்களை தகர்த்து தோப்பு விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டு சிலைகளை தகர்த்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது சொல்லும் போது, அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அருமையானவர்களே, இந்த சூரிய நமஸ்காரம், லைட் போட்டோன்னு இப்படி எல்லாம் பண்றது, கிளி ஜோசியம் பார்க்கறது, வயிறு ஊதுறா அப்படிங்கிறது, வா நான் ஊதுறேன், உனக்கு ஒரே ஊதா ஊதி விட்டுறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம், இந்த காரியங்கள்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ளக்கூடாது. அந்நிய தேவன்னா என்ன? விக்கிரகங்கள். விக்கிரகங்கள்னா என்ன? எது விக்கிரகங்கள்? தேவனை விட எதை நீங்கள் பிரதானமாக எண்ணுகிறீர்களோ அதெல்லாம் விக்கிரகம். உன் தாயின் தகப்பனை தேவனை விட நீ மேல உயர்த்தி வச்சின்னா அது விக்கிரகம். அருமையானவர்களே, அது விக்கிரகம். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. தேவனை விட நீங்கள் எதை பிரதானமாய் பிரையாரிட்டைஸ் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு முன்பாக விக்கிரகமாக நிற்கும். நிறைய பேருக்கு மொபைல் விக்கிரகமாக இருக்கிறது. Do you know that? வேதத்தை எடுக்கிறது இல்ல, வேதத்தை படிக்கிறது இல்ல, மொபைல் எடுத்து பார்க்கறாங்க. மொபைல் தான் வாழ்க்கை, மொபைல்ல தான் எல்லா ஜீவியமும், மொபைல் தான் எல்லாம் அவசியம், அது தேவை, கான்வர்சேஷனுக்கு தேவை, உலக அறிவு தேவை. ஆனா இதெல்லாம் விட முக்கியம் வேதம், தேவன். பிரையாரிட்டைஸ் யாருக்கு நான் கொடுக்கிறேன்? யாருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன்? யாருக்கு நான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறேனா, உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கிறேனா? வேலையை நீங்க பிரதானமா நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு முன்பாக விக்கிரகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் யாரை என்கரேஜ் பண்ணுவதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தேவனை புறக்கணித்து விட்டு நீங்கள் அந்த வேலையில இருப்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு முன்பாக விக்கிரகமாக இருக்கிறது. நீங்க 1000 காம்ப்ரமைஸ் எனக்கு பண்ணலாம், நான் ஒத்துக்கலாம் ஒரு வேலை, ஆனா வேதம் அதுக்கு துணை போகாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுக்கு மட்டுமே பிரதானம் கொடுக்கணும், பிரையாரிட்டைஸ் கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முதல்ல நம்ம பிரதானமான இடத்தை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய செயல்பாடுகளிலே அவர் விரும்புகிற தேவனாய். அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம்.
சில பேருக்கு மணி, காசு 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 காசுன்னு காசு விற்கிறவமா. ஆண்டவர் சொல்றாரு, பணம் உன்னோடு கூட என்னவாகப்படுறதுன்னா உன்னோடு கூட நாசமாய் போக கடவுதுன்ட்டார் ஆண்டவர். பணத்தை பிரதானமா நினைக்காத. பணத்தை திங்க முடியுமா? பணத்தை பண்ண முடியுமா? ஜெர்மன் தேசத்தில் ஒரு ஐஸ்வர்யவான், கோடி கோடியான தேசத்துக்கே கொடுக்கிறவர், தேசத்துக்கே கடன் கொடுக்கிற ஒரு மனிதன். பணம் தான் அவருடைய வாழ்க்கையில் பிரதானம். ஒரு நாள் தன்னுடைய வீட்டினுடைய அண்டர் கிரவுண்ட்ல ரகசிய அறையிலே பணம் எல்லாம் வைத்திருக்கிற இடத்துல அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருக்கிற வேளை திடீரென்று அந்த ரகசிய கதவு மூடிவிட்டது. திறக்க முடியல. பாஸ்வேர்டை போட்டு பார்க்கிறார், ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. முகத்தை காண்பிக்கிறார், ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. கை ரேகையை காண்பிக்கிறார், ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. தடுமாற ஆரம்பித்தார். ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது. இவர் வெளியூர் போயிருக்கிறார் நினைச்சிட்டாங்க குடும்பத்தார். வேலைக்காரர்கள் எல்லாம் ஐயா வெளியில போனதை பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. உள்ளுக்குள்ள ரகசிய அறையில் அவர் மாட்டிக்கொண்டது யாருக்கும் தெரியவில்லை. தட்டினார், புலம்பினார், அழுதார், ஒண்ணும் எல்லாம் பண்ணி பார்த்தார். பணத்தை ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசியில பணத்தை எல்லாம் கிழிச்சு தின்னு பார்த்தார். பசி அடங்கல. அவருடைய செரிமானம் ஆகல. பலவிதமான குழப்பங்கள் அவளுக்குள் உண்டானது. கடைசியில ஒரு கம்பி எடுத்து, ஒரு தங்க கட்டி எடுத்து அவர் சரீரத்திலே கீறி அந்த இரத்தத்திலே அப்படியே செவுத்திலே எழுதி வைத்தார், ஐஸ்வர்யவான் ஒருவரும் இல்லாதபடிக்கு பசியோடும் பட்டினியோடும் அவன் புத்தி இல்லாதவனாய் இந்த இடத்துல மரித்து போகிறான் என்று எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார். பல நாள் கழிச்சு காணா வரல அப்படின்னு தேடி பார்த்து உடைச்சு உள்ள பார்த்தா அழுகிய நிலையிலே அவருடைய சரீரம் கிடந்தது. பணம் காப்பாத்துச்சா உன்னைய? அன்பான தேவ பிள்ளைகளை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் பணத்தை தெய்வமாக்கி விடாதீர்கள். உழைப்பு தேவை. நிறைய பேர் அப்படிதான் உழைக்கிறேன். யாருக்கு உழைக்கிற? இன்னொன்ற அவசியம் தேவை எதுவோ அதுக்கு வேலை பார்த்தா போதும். சேர்த்து வைக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், பிரம்மாண்டமா நிம்மதியா இன்னைக்கு ஜீவனோட வாழ்றோமா, சந்தோஷம், கர்த்தருக்கு மகிமை, சோத்திரம், போயிட்டே இருப்போம். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அதுனதின் பாடுகள் அன்னன்னைக்கு அதுனதின் பாடுகள் நமக்கு போதும். இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு கொடுத்திருக்காரா, ஸ்தோத்திரம். அதுல உண்மையா இருங்க, அதுல ஜீவனோடு இருங்க, அதுல ஆண்டவருக்கு கொடுங்க, அதுல ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேற்றி உயர்த்தி அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. 4வது சொல்லுகிறாரு, 34:17 வாசிங்க. ஆண்டவர் கடைசியா ஒண்ணு சொல்றாரு பாருங்க. முதல்ல சொல்றாரு, எப்பா இந்த குடிகளோடு நீ உடன்படிக்கை பண்ணிராத. 2வது அவர் சொல்லுகிறாரு, பலிபீடங்களை இடித்து சிலைகளை தகர்த்து தோப்பு விக்கிரங்களை எல்லாம் வெட்டி போடுன்றார். 3வது சொல்றாரு, அந்நிய தெய்வங்களை நீ பணிந்து கொள்ள வேண்டாம்னு. கடைசியா சொல்றாரு, எப்பா நீ மோசமான ஆளு, நீ விக்கிரகத்தை உண்டாக்க வேணாம். ஞாபகம் இருக்கா? எகிப்து தேசத்தை ஜனங்கள் கொள்ளையிடுகிறார்கள். ஆண்டவர் சொன்னபடியே நீங்கள் நாளைக்கு இந்த இடத்திலிருந்து புறப்படும் போது எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று சொன்னார். எகிப்தியரை எப்படி கொள்ளையிட்டாங்க? நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது எல்லாரையும் கொடுக்கிறார். எல்லாம் கொடுக்கிறாங்க. தங்கத்தை கொடுக்குறாங்க, நகையை கொடுக்குறாங்க, வெள்ளியை கொடுக்குறாங்க, ஆபரணங்களை கொடுக்குறாங்க, சால்வைகளை கொடுக்குறாங்க, ஆகாரம் கொடுக்குறாங்க, தேவையான வஸ்திரங்களை கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கொடுத்து முதல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க காலி பண்ணுங்க, புறப்படுங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இல்ல கடைசியில அவங்களை அமைதியா இருக்க சொல்லு. ஜோசே, ஏய் இங்க பாரு, இங்க பாத்தியா, இங்க பாரு, வெளுத்து போடுவேன். சத்தம் போட்டு இருக்க கூடாது. அவங்க இல்லாதனால சத்தம் போடுறாங்க பாருங்க. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியம் நமக்கு நன்மை செய்யறாரு. ஆனா மோசே 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க அவர் போயிருக்கும் போது, போன மோசையை காணா,
என்னாச்சுன்னு தெரியல, உங்க ஆபரணங்களை எல்லாம் கழட்டி கொடுங்க, ஒரு சிலையை செஞ்சிருவோம். செஞ்சுட்டானா? கர்த்தர் அதனாலதான் சொல்றாரு, வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உண்டாக்காத. மண்ணினாலோ பொன்னினாலோ வெண்கலத்தினாலோ வெள்ளியினாலோ கல்லினாலோ எந்த விதமான பூமியில் உள்ளதான பொருட்களினாலோ நீ வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை என்ன செய்யக்கூடாது? உண்டாக்க கூடாது. You should never create any idol. அன்பான தேவ பிள்ளை, இன்னைக்கு நாம் அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். விக்கிரகங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். விக்கிரகங்கள் உண்டாக்குகிற அனுபவத்தில் நாம் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, நாம விக்கிரகங்கள் உண்டாக்கலன்னு நினைக்கிறோம். எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் விக்கிரகங்கள் நம்மால் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போறேனோ அப்பொழுதெல்லாம் நான் விக்கிரகங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் விக்கிரகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் நான் நிதானித்து பார்க்க உதவி செய்வாராக. நல்ல கவனிங்க, தேவன் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். அவர் நீங்களும் நானும் கவனமா இருக்கணும். இந்த 4 காரியத்துல உடன்படிக்கை செய்யாத, பலிபீடத்தை தகர்த்து போடு, விக்கிரக பலி தோப்புகளை வெட்டி போடு, சிலைகளை தகர்த்து போடு. 3வது சொல்ல, அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ளாத. 4வது, விக்கிரகங்களை, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை நீ உண்டு பண்ணாத. ஜாக்கிரதையாரு. வசனம் 15-16 நீங்க கொஞ்சம் கவனிங்களேன். நீ இத பண்ணாம, நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ உடன்படிக்கை பண்ணுவாயானால் என்ன நடக்கும்ன்றத சொல்றார் ஆண்டவர். பின்பற்றி பலியிடுவார்கள். உன் குமாரரையும் பின்பற்றும்படிக்கு செய்வாய். உண்டாக்கு. நல்ல கவனிங்க, நீ உடன்படிக்கை பண்ண வேணாம், நீ விக்கிரக பலிபீட தோப்புகளை அகற்றணும், அதே போல அந்நிய தெய்வங்களை நீ வணங்கக்கூடாது, நீ வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டாக்க கூடாது. இதுதான் நாம செய்ய வேண்டியது. ஆனா இதை மீறி செஞ்சா என்ன நடக்கும்ன்றத 15-16 ஆகிய வசனங்களிலே தெளிவாய் கர்த்தர் குறிப்பிடுகிறார். நீ போவ, நீ அவர்களோட சம்பந்தம் கலப்ப, அவர்களோட நீ ஐக்கியமாவ, ஒரு மனமாவ, அவர்கள் விக்கிரகங்கள் உனக்குள்ள வரும், உனக்குள்ள இருக்கிற விக்கிரகங்கள் தலை தூக்கும். கடைசியில் நீ பெண் கொடுப்ப, பெண் எடுப்ப, நீ இப்படியாய் நீ கலக்க ஆரம்பிப்ப. தேவனுடைய நாமம் அந்த இடத்துல தூஷிக்கப்பட ஆரம்பித்து விடும். தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை அந்நாளிலே நீ அறிந்து கொள்ளுவாய். கர்த்தர் முதல்ல எச்சரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் தேவனுடைய செயல்கள் எப்படி எல்லையை விஸ்தாரமாக்குகிறார். 2வது, அவர் விஸ்தாரமாக்க நம்முடைய செயல்பாடுகள் என்ன செய்யணுன்றதை பார்த்தோம். இப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, 34வது அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை விதமாய் சொல்லுது. 9 ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். என்றான். அதற்கு அவர், இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் நடுவில் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கும் பொழுது தேவன் செய்கிற காரியங்கள் என்னன்னு பார்த்தோம். இப்ப நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு பார்த்தோம். இப்படி நாம கீழ்ப்படிந்து நடந்தோமானால், உடன்படிக்கை செய்யாதபடிக்கு அந்நிய ஜனங்களோடு, புறஜாதிகளோடு, அக்கிரமக்காரர்களோடு, ஒழுக்கங்கெட்டவர்களோடு நாம கலவாதபடிக்கு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் உடையவர்களாய் நாம் இருப்போமேயானால், தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த பூமி எங்கும் எந்த தேசங்களிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னுடைய மக்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக, உன்னை பகைத்தவர்கள், உன்னை அவமானமாய் நினைத்தவர்கள், உன்னை தூஷித்தவர்கள் முன்பாக நான் பூமி எங்கும் எந்த தேசங்களிலும் எந்த ஜனத்துக்கும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற காரியத்தை கவனிங்க. எந்த ஜனத்துக்கு இப்படி ஆண்டவர் செஞ்சதில்லை, ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது நடக்குமான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. அதை கர்த்தர் நமக்கு நடத்தி கொடுக்கிற வல்லமையும் ஆற்றலையும் உடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பூமி எங்கும் எந்த தேசங்களிலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன்னுடைய மக்கள் யாவருக்கு முன்பாக நான் செய்வேன் என்று சொன்னார். இரண்டாவது சொல்றார் பாருங்க, இந்த 10வது வசனத்தின் அடுத்த பகுதி, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும். அருமையானவர்களே, இப்ப இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. பூமி எங்கும் செய்யப்படாத அந்த அதிசயமான காரியங்களை உன்னோடு இருக்கிற மக்கள் தேவனுடைய செயல்களை காண்பார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வம் மூணாவது சொல்றாரு பாருங்க, உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த 3 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரார். 1, பூமி எங்கும் எந்த தேசத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். 2வது சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிற சகல ஜனங்களும் தேவனுடைய செயல்களை காண்பார்கள். 3வது, நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன். I will enlarge your territory. I will enlarge your border. எனக்கு அன்பானவர்களே, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது, நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருக்கும் போது, நீங்கள் விக்கிரக தோப்புகளை வெட்டி தகர்த்து போடுகிற அனுபவம் உங்களுக்குள் இருக்கும்போது, அந்நிய தெய்வங்களை பணிந்து கொள்ளாதிருக்கிற வைராக்கியம் உங்களுக்குள் இருக்கும்போது, நீங்கள் எந்த இடத்திலும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டு பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருப்பீர்களே ஆனால், என் தேவன் பூமி எங்கும் எந்த தேசத்திலும் எந்த ஜாதியிலும் எந்த ஜன கூட்டத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் நடுவிலே செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு செய்யப்படுகிறதை உங்களுடைய அருகாமையில் இருக்கிறவர்கள் கண்கள் காணும்படிக்கு தேவனுடைய செயல்களை அவர்கள் காண்பார்கள். அது மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த கடைசி வாரத்தில் ஜனவரியிலே உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அற்புதம் நடக்கல, எனக்கு அதிசயம் நடக்கல, எனக்கு ஒண்ணுமே விளங்கல, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பூமி எங்கும் செய்யப்படாத ஒரு காரியத்தை உன் குடும்பத்தில் நான் செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆமென். இதுவரைக்கும் காணவே முடியாத ஒரு காரியத்தை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் காணும்படியாக நான் ஒரு அற்புத செயல்களை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை காரியத்தை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். பூமியில ஒரு மனை தொடங்கி மறுமனை மட்டும் உள்ள ஜாதிகளுக்கு எந்த இடத்துல செய்யப்படாத ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை, ஆச்சரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். உங்கள் வேலையிலே, உங்கள் வருமானத்திலே, உங்கள் ஆரோக்கியத்திலே, உங்கள் உயர்விலே, உங்கள் சந்தோஷத்திலே,
உங்கள் சமாதானத்திலே ஒரு பயங்கரமான காரியத்தை செய்ய நான் ஆவல் உள்ள தேவனாய் இருக்கிறேன். Glory to God. கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிற காரியம், அவர் பயங்கரமான காரியங்களை உங்கள் நடுவிலே என் நடுவிலே செய்ய அவர் ஆவலுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? தேவனுடைய செயல்பாடுகள் அற்புதமானவைகள். உங்கள் எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்க விரும்புகிறார். I will enlarge your territory. I will enlarge your borders. ஓ, தேவனுக்கு மகிமையாய் இருக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது, ஆமென், நான் விலகி இருக்கும்போது, நான் பரிசுத்த இருக்கும்போது, நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது, பயத்தோடு நடுக்கத்தோடு நான் வாழும் போது, என் தேவன் எனக்கு பயங்கரமான காரியங்களை எங்கள் நடுவிலே செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் அதிசயம் உள்ள தேவன், அவர் ஆச்சரியம் உள்ள தேவன், அவர் இரக்கத்தின் தேவன். எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சோதரம் பண்ணுங்க, நல்ல சோதரம் பண்ணுங்க. ஆவியானவர் பேசி இருக்கிறார், ஆவியானவர் இடைப்பட்டு இருக்கிறார், ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பூமி எங்கும் செய்யப்படாத காரியத்தை இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியலங்க. என் வாழ்க்கை சூன்யமா போச்சு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அதிசயம் வேணும். பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் பராக்கிரமம் அல்லவர். உன்னை பரியாசம் பண்ணினவர்கள், உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வெட்கப்படுத்தியவர்கள், உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள், உனக்கு துரோகம் பண்ணினவர்கள், உன்னை மிக கேவலமாய் நடத்தியவர்கள் ஆச்சரியப்படும்படியாக தேவன் ஒரு பயங்கரத்தை செய்ய அவர் இந்த காலை வேளையிலே அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Glory to God. மனிதனால் முடியாது, இயற்கையால் முடியாது, ஞானத்தால் முடியாது, படிப்பால் முடியாது, வருமானத்தால் முடியாது. ஆனால் தேவனால் சகலமும் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்க வல்லமையுள்ள தேவன். நீ வருமானத்தில் குறைபட்டு இருக்கலாம், ஆரோக்கியத்தில் குறைபட்டு இருக்கலாம், வாழ்க்கையில் சந்தோஷத்தில் குறைபட்டு இருக்கலாம், நிம்மதியில் குறைபட்டு இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாம தரித்திர நிலைமையில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், 6 ஜாதிகள் இருந்த இடத்தை தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்க முடியுமானால் இந்த காலை வேளையிலே தேவன் உனக்காக வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்திலே, அந்த பட்டணத்திலே உங்களை வாழ வைக்க, உயர்த்த அவரால் முடியும். Glory to God. கர்த்தரால் முடியும், கர்த்தரால் முடியும், தேவனால் முடியும், தேவனால் முடியும். Glory to God. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தரால் முடியும். நான் விசுவாசிக்கிறேன். எல்லா அந்நிய பாஷையில நிரம்பி சொல்லுங்க, ஆண்டவரே, பூமி எங்கு செய்யப்படாத அதிசயங்கள் என் குடும்பத்தில் செய்யப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஐயா. எத்தனை அற்புதங்களை நீ செய்ய வல்லமையுள்ளவர். அவருடைய கிரியைகள் பயங்கரமாக இருக்கட்டும், அவருடைய அற்புதங்கள் பயங்கரமாக இருக்கட்டும். இந்த பூமியில் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, இந்த பூமியில் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, என் பேர்ல எதுவுமே இல்லைங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஓ, பூமி எங்கும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க பேர்ல அவர் எழுதி வைக்கிறார். இன்னைக்கு பூமி எங்கும் செய்யப்படாது, எந்த தேசத்துக்கு செய்யப்படாது, எந்த ஜனத்துக்கு செய்யப்படாது, எந்த ஜாதிகளுக்கு செய்யப்படாது, எந்த கூட்டத்துக்கு செய்யப்படாது ஒரு அதிசயத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் பேரிலே அவர் எழுதி வைக்கிறார். Glory to God. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிசயங்களை செய்கிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான தேவன். ஆமென், ஆமென். எல்லாரும் உன்னை பயங்கரமா பார்க்கிறாங்களா? ஆனால் தேவன் அவனுடைய பார்வையிலே, உலகத்தின் பார்வையை விட அவர் பயங்கரமான தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற காலம் வந்துவிட்டது.
ஆமென். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர்களோடு இருக்கிறவர்கள் அநேகம் பேராக இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் அதிசயமானவர், நம்மோடு இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், நம்மோடு இருக்கிறவர் அவர் ஆச்சரியங்களின் தேவன். Glory to God. Hallelujah. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Yes Lord, yes Lord. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Hallelujah. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னோடு பேசி இருக்கிறார். உங்கள் எல்லையை அவர் விஸ்தாரமாக்குவார். நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னால வாடகை கூட கொடுக்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன். அன்பானவர்களே, நீங்க அவருக்கு உண்மையா இருந்து பாருங்க, உங்கள் எல்லையை அவர் விஸ்தாரமாக்குவார். நீங்களே உங்களை நினைச்சு ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் 3 விதத்தில் இருக்கும். ஒன்று, பூமி எங்கும் எந்த தேசங்களிலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் வாழ்க்கையில நான் செய்வேன்னு சொல்றேன். இரண்டாவது, உன்னோட இருக்கிறவங்க எல்லாரும் தேவனுடைய செயல்களை கண்டு பிரமிப்பார்கள், ஆச்சரியப்படுவாங்க. மூன்றாவது, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். உங்க குடும்பத்தில், உங்க வருமானத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சரீரத்தில் ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஒரு நன்மையை கர்த்தர் அனுபவித்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் செய்ய அவர் போதுமான தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன், அவர் நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? Give God the glory. Amen. Hallelujah. Hallelujah. Glory to God. Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஜெப குறிப்பு நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். நம்முடைய தெய்வானினுடைய மருமகள் வந்திருக்கிறாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இன்னைக்கு அந்த சகோதரி வந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல் நமக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவர்கள், ரொம்ப வருஷங்களாய் திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி பலிபீடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அருமையான தெய்வானினுடைய மருமகளுக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக. அன்று அன்னாள் ஆலயத்திலே வியாகுலத்தோடு மனம் உடைந்து இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். தேவன் அவருடைய அக்களிப்பை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றினார். அவருடைய துக்கத்தை மாற்றினார். அவருடைய வேதனையை கர்த்தர் மாற்றினார். அதே போல இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவரு சபையாராய் இணைந்து ஒருமனப்பட்டு எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்படுகிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வீராக, கர்ப்பத்தை திறப்பீராக. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படட்டும். சாபத்தீடானவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆண்டவரே, தேவ கரம் தொட்டு ஆண்டவரே கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பூமி எங்கும் யாவரிடத்தில் செய்யப்படாத இந்த அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக. மருந்துகளாலும் மருத்துவங்களாலும் முடியாததை செயல்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அற்புதத்தை செய்வீராக. அதே போல யாரெல்லாம் இதற்காக ஏங்கி தவிக்கிறார்களோ அவர்களை மனதில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகமும் பலனும் தந்து ஆண்டவரே சாட்சியாய் நிற்க கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. தம்முடைய கரத்தை நீட்டுவீராக, தொடுவீராக, கடாட்சி தருளுவீராக. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு செய்தது போலவே ஆண்டவரே ஸ்தோத்திர, சாராளுக்கு ரெபெக்காளுக்கும் அன்னாளுக்கும் செய்தது போல தேவனின் அற்புதத்தை பிள்ளைகளுக்கு செய்வீராக. நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்படட்டும். ஆவியானுடைய கரம் இறங்குவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர், இளைஞர்கள் அத்தனை பேரையும் உடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் எல்லைகளை விஸ்தாரமாக்குவீராக, உயர்த்துவீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய போக்கில் மரத்தில் முன்னும் பெண்ணும் தூதர்கள் வைத்து காவல் புரிந்து நடத்துவீராக. எல்லா தீமைக்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி மீட்டு காத்து ரட்சித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பலிபீடத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ தயவு பிள்ளைகளோடு இருந்து நடத்தட்டும் ஐயா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனை வேலைக்காக, அபிஷேகத்தின் வேலைக்காக, ஆண்டவர் எல்லா பகுதிகளிலேயும் கர்த்தர் இருந்ததுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை எப்பொழுதும் இருப்பதாக.